முத்து கார் ஓட்டிட்டு வராரு. மீனா கூட வராங்க. பயங்கரமா சந்தோஷத்தோட இருக்காங்க. அப்போ முத்து சொல்றாரு, "எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்படி நீ கார் வாங்கி தருவன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. எனக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு சொன்னா புரியாது." அப்படின்னு சொல்றாரு. "ஆமாங்க. ஏதாவது மழை கிழ வரப்போதா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. "ஏன் மீனா அப்படி கேட்குற?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. "இல்ல அதுக்காக நான் சொல்லல. நான் தான் நெறைய பேசிட்டு வரேன். நீங்க 1 வார்த்தை 2 வார்த்தை தான் பேசுறீங்க. அதனால தான் கேட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சந்தோஷத்துல எனக்கு பேச்சே வரல." அப்படின்னு சொல்றாரு முத்து. "என்னதான் இருந்தாலும் நீ வந்து இப்படி கார் வாங்கி தருவன்றது எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா?" அப்படின்னு சொல்றாரு. "சரி, வந்த பணத்துல நீ ஏதாவது செலவு பண்ணியிருக்கலாம்ல. நீ எதுக்காக எனக்கு கார் வாங்கி குடுத்த?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. அதுக்கு மீனா சொல்றாங்க, "என்னோட சந்தோஷம், உங்களோட சந்தோஷம் எல்லாமே ஒண்ணுதாங்க. எனக்கு வேற வேற இல்ல." அப்படின்னு சொல்றாங்க மீனா. "எனக்கு தோணுச்சு உங்களுக்கு வாங்கி தரணும்னு. அதனால தான் நான் வாங்கி குடுத்தேன்." "ஆமா, நீங்க எனக்கு எதுக்காக பூக்கடை வச்சு குடுத்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, "எதுக்குன்னா, உனக்கு நெறைய திறமை இருக்கு. அதனால வச்சு குடுத்தேன். அதே மாதிரி தான் உங்களுக்கும் நெறைய டேலண்ட் இருக்கு. அதனால தான் நான் கார் வாங்கி குடுத்தேன். அதுதான் எனக்கு சந்தோஷம்." அப்படின்னு சொல்றாங்க மீனா. "அப்படியா? சரி, சரி." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு வராங்க. "சரி, சரி. நில்லு ஒரு நிமிஷம் இரு." அப்படின்னு சொல்றாரு. "ஏன் என்ன? எதுக்காக இங்க கார நிறுத்துறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அப்படியே கடைக்கு வராரு. "பூ குடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "எவ்வளோ?" "அந்த அந்த ஃபுல் பூவும் என்கிட்ட குடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பூவும் வாங்குறாரு. வாங்கி, "எதுக்குங்க இவ்வளோ பூ வாங்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "இரு, அமைதியா இரு." அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ பூவும் எடுத்து அப்படியே தலையில வைக்கிறாரு. பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க மீனா. "என்னங்க இவ்ளோ பூ?" "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் அவ்ளோ சந்தோஷமா இருக்கேன். உனக்கு பூ வாங்கி குடுக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் நான் வாங்கி குடுத்தேன்." அப்படின்னு முத்து சொல்றாரு. "இப்ப நீ எப்படி இருக்க தெரியுமா? மல்லிப்பூக்கு நடுவுல வச்ச ரோஸ் மாதிரி அழகா இருக்க." அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே, "என்னங்க நீங்க இப்படிலாம் பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "அதெல்லாம் தானா வருது மீனா." அப்படின்னு சொல்றாரு முத்து. "சரி, சரி, வாங்க போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க. ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்தோனே எல்லார்கிட்டயும் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு முத்து. "சரி, அதுக்கு முன்னாடி நாம ஒரு இடத்துக்கு போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. ஷெட்டாண்ட போயிட்டு கார நிறுத்துறாரு. நிறுத்தினோனே எல்லாருமே வராங்க. "என்ன கார் இங்கேயே எடுத்துட்டு வந்துட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாரு. "உங்க எல்லாருக்குமே தெரியுமா புது கார் வாங்குனது?" அப்படின்னு சொல்றாரு முத்து. "எல்லாருக்குமே தெரியும்." அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனயே முத்து சொல்றாரு, "பாரு மீனா, எல்லாருக்குமே தெரியுமா?" "ஆ, தெரியுங்க." அப்படின்னு சொல்றாங்க. "சூப்பரா இருக்கு கார். நல்லா இருக்கு. நீ நல்லா இருந்தாலே எங்களுக்கு போதும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க. "சரி, ஸ்டிக்கர் ஒட்டுறவர வர சொல்லியிருக்கேன்." அப்படின்னு முத்து சொல்றாரு. "எதுக்காக?" "இல்ல, ஸ்டிக்கர் ஒட்டணும்." அப்படின்னு சொல்றாரு. "ஏன்? எதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. "இல்ல, என் பொண்டாட்டி வாங்கி குடுத்துருக்கா கார். அதனால அவளோட பேர ஃப்ரண்ட்ல போட போறேன்." அப்படின்னு சொல்றாரு. "எதுக்குங்க அப்படி பண்ண போறீங்க? அதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்க வண்டி ஓட்டணும்ல. எகுத்தா மாதிரி வண்டி வந்தா தெரியாது." அப்படின்னு மீனா சொல்றாங்க. "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மீனா." "சரி, பின்னாடி போட்டுறலாமா?" "போட்டுறலாம்." 2 பேர் பேரும் சேர்ந்தா மாரி ஒரு அட்ரஸ் போடலாமா?" அப்படின்னு முத்து சொல்றாரு. "ஆ, போடலாமே. எம் மீனாவும் வரும், முத்துவும் வரும். அத மட்டும் பெருசா பின்னாடி போட்டுறலாமா?" அப்படின்னு சொல்றாரு. "போடலாம்." அதே மாதிரி வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. "எம் நல்லா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே கேட்குறாரு முத்து. பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. "சரி, நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்டுலேருந்து வீட்டுக்கு போறாங்க. அப்ப வீட்ல ரோகிணி வராங்க. வந்த உடனே, "இந்தாங்க." அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. "என்னது இது?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. "இதுவா, உங்களுக்காக புடவ." அப்படின்னு சொல்றாங்க. "எனக்கு எதுக்கு இப்ப புடவ?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. "இல்ல, இல்ல, எங்க மாமா மலேசியாவிலேருந்து உங்களுக்காக வாங்கி அனுப்பியிருக்காரு." அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. அப்படியே பிரிச்சு பார்க்குறாங்க. "நல்லா தான் இருக்கு. என்கிட்ட நெறைய சாரி இருக்கு. ஆனா இது மலேசியா சாரி இல்ல. நல்லா தான் இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு, "நல்லா இருக்கு ரோகிணி." அப்படின்னு சொல்றாங்க. "சரி இரு. என்ன ஒரு மாரி மூஞ்சி களைப்பா இருக்க. இரு, இரு வரேன். நான் உனக்கு போய் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜயா உள்ள போறாங்க. ஃப்ரிட்ஜ ஓப்பன் பண்றாங்க. பார்த்தா ஒரே பூ. என்ன ஒரே பூ வாசனையா வருது. ஐயோ! என்னதான் பண்றதுன்னே தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள மீனா வராங்க. தல நெறைய பூ வச்சுட்டு வராங்க. அப்படியே ரோகிணி பார்க்குறாங்க. "ஆன்ட்டி இங்க பாருங்க." அப்படின்னு சொல்றாங்க. "அங்கருந்து வாசனை வரல. இவங்க தலையில இருந்து தான் வருது." அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜயா வந்து பார்க்குறாங்க. "என்னது இது? தலை நெறைய ஃபுல்லா கோயம்பேடு மார்க்கெட்டே உன் தலையில தான் இருக்கும் போல இருக்கே." அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. அப்படியே, "எதுக்கு நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க? தலை நெறைய பூ வச்சா நல்லா தானே இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. "இல்ல, பூ ஏதாவது வைக்கலையா? நான் எல்லாத்தையும் எடுத்து உன் தலையில வச்சுக்கிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. "இல்ல, இல்ல, அவர் தான் எனக்கு வாங்கி குடுத்தாரு." அப்படின்னு மீனா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு சொல்றாங்க. அங்கேருந்து முத்து வராரு. "அப்பா வாப்பா, சீக்கிரம் வாப்பா." அப்படின்னு கூப்பிடுறாரு. "என்னப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. ஓடி போறாரு. போயிட்டு, "எங்க எல்லாரையும் கூப்பிடு. வா மனோஜ், வா, எழுந்து வா. எல்லாரும் வெளிய வாங்க." அப்படின்னு சொல்றாரு. "என்ன எதுக்குடா கூப்பிடுற? டேய், உன்னை இன்விடேஷன் வச்சா கூடுவாங்க. எழுந்து வாடா." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வெளிய போறாரு. எல்லாரும் வெளிய வந்து பார்க்குறாங்க கார. "அப்பா, புது கார்ப்பா, நல்லா இருக்காப்பா." அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. "என்னது புது காரா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. "ஆமா, என் பொண்டாட்டி எனக்காக வாங்கி கொடுத்தது." அப்படின்னு சொல்றாரு. "எவ்வளோ இருக்கும்?" "10,00,000 ரூபா." "ம்மா,
இந்த காரை பார்த்தா புதுசு மாரிலாம் தெரியல. ஏதோ செகண்ட் ஹேண்ட் கார் மாரி இருக்கு. 3,00,000 இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு. "ஆமாடா, ரூ. 3,00,000 தான். ஆனா, என் பொண்டாட்டி எனக்கு வாங்கி குடுத்தது. அது தெரியுமா?" அப்படின்னு சொல்றாரு. "ஆமா, இது எல்லாத்துக்குமே காரணம் யார் தெரியுமா? எங்க அம்மா தான்." அப்படின்னு சொல்றாரு முத்து. ஏன்னா, விஜயா மலர் நிலையம். அங்க இருந்து தான் இந்த பணம்லாம் வந்தது. அதில வந்த ப்ராஃபிட்ல தான் இந்த கார வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. அப்படியே பார்க்குறாரு. என் பொண்டாட்டி பூ வித்து எனக்கு கார் வாங்க முடியும்னு நிரூபிச்சிருக்கா. அப்போ எல்லாமே சூப்பர் தானே அப்படின்னு முத்து சொல்றாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. கார் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு நல்லா இருக்கு. எப்பவுமே நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. "டேய் பார்த்துக்கடா, நல்லா பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து உள்ள போறாங்க. "என்ன அவன் பெருசா கார் தானே வாங்கியிருக்கான்" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு. "இங்க பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ. ஒழுங்கா ஒரு வேலையை தேடிக்கோ. முத்து கார் இல்லைன்னு ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தான். இப்போ பாரு மறுபடியும் கார் வாங்கிட்டான். அந்த மாதிரி அவன் ஏதோ ஒரு வேலையை உழைச்சி செஞ்சிட்ருக்கான். நீ இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு கேட்டுட்டு இருக்காத" அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு "இல்லை இல்லை, எனக்கு 14,00,000 பணம் வேணும். பணம் இருந்தால் நான் எனக்கு வேலை உடனே நான் போயிடுவேன்" அப்படின்னு சொல்கிறாரு. "நல்லா தெரிஞ்சுக்கோ, ஏதாவது கிடைச்ச வேலைக்கு போ" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அங்கேருந்து போகிறாரு. ரோகிணி ரூமில் இருக்காங்க. விஜயா வராங்க. வந்த உடனே சொல்கிறாங்க. "இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ. அந்த பூ விற்கிறவ பார்த்தியா, கார் வாங்கி கொடுத்துருக்கா. பார்க்கும்போதே எனக்கு கோவமாக வருது. ஆனால் நீ ஏதாவது பண்ணுறியா? மனோஜ் எவ்வளோ நல்லா படிச்சிருக்கான். இவனாவது படிக்காதவன், அவன் நல்லா படிச்சிருக்கான். அவனுக்கு ஏற்ற ஒரு பிஸ்னஸ் வச்சு கொடுக்கணும். உனக்கு ஏன் தோண மாட்டேது? எதுக்காக நீ உங்கள் மாமா கிட்ட பேச மாட்டே? உங்கள் மாமா கிட்ட பேசிட்டு மனோஜுக்கு ஒரு பிஸ்னஸ் வச்சு கொடுக்க சொல்லு" அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ கடவுளே, இவங்க திருந்தவே மாட்டாங்க போல இருக்குது. நம்ம உயிர் இப்படி எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி யோசிச்சுட்ருக்காங்க. "இன்னும் கொஞ்சம் நல்லா பணம் வாங்கி அவனுக்கு பிஸ்னஸ் வச்சு கொடு" அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் பேசுகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. ஸ்ருதி சொல்கிறாங்க. "இங்கே பாருங்கள், இந்த வந்த பணத்தில் உங்களோட கடையை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்கிறாங்க. "இல்லை, அவர் கார் ஓட்டி அந்த பணத்தில் கூட அதை டெவலப் பண்ணுவார்" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே ஸ்ருதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "சூப்பருங்க, நீங்கள் நல்ல வேலை தான் பண்ணியிருக்கீங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக மீனா சிரிக்கிறாங்க.